இசைப்பிரியா பாலச்சந்திரன் படுகொலை, அமைச்சர் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. யாழில் மனித புதைகுழி அமைந்துள்ள பகுதிகளில் மாற்றங்கள், வெளியான அதிர்ச்சி தகவல். யாழ்ப்பாணத்தில் பிரதமர் பங்கேற்ற கூட்டத்தில் பதற்றம். அனுர் அரசாங்கத்திற்கு எதிராக உச்சக்கட்ட நகர்வில் மொட்டு கட்சி. யாழ்ப்பாணத்தில் வீதிகளை அசுத்தப்படுத்திய காதலர்கள். அதானியின் வெளியேற்றம், இலங்கையை கைவிட்ட இந்தியா, ரணில் வெளியிட்ட அபாய அறிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் வாகன ஓட்டுநர் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக 3 சந்தேக நபர்களை விடுதலை செய்யும் சட்டமா அதிபரின் முடிவு தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் தற்போது எழுந்துள்ளன. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் அதே நேரம் தமிழர் தாயகங்களில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் இசைப்பிரியாவின் மரணம் தொடர்பிலும் விசாரணை முன்னெடுக்குமாறு தமிழ் அரசியல் முக்கியஸ்தர்களால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினது தலைவரின் மகன் பாலச்சந்திரனது மரண செய்தி கேட்டு தான் துயரமடைந்ததாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ஊடகவியலாளர் இசைப்பிரியா மற்றும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினது தலைவரின் மகன் பாலச்சந்திரன் மரணம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் குறிப்பிட்டுள்ளார். தனியார் ஊடக நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். யாழ்ப்பாணம் அரியாலையில் அமைந்துள்ள சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மனித பற்கள், எலும்புகள், மண்டையோடு போன்ற மனித எச்சங்கள் காணப்படுகின்றன. அந்த மயானத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அக்கட்சியின் பொதுச் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன், ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ் ஆகியோர் நேற்றைய தினம் பார்வையிட்டுள்ளனர். அதன் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், தகனமேடை ஒன்றினை அமைப்பதற்காக நல்லூர் பிரதேச சபையினர் மயானத்திற்கு மேற்கு பக்கமாக கிடங்கு தோண்டிய போது மனித எலும்புகள் மீட்கப்பட்டன. இருப்பினும் நல்லூர் பிரதேச சபையோ அல்லது குறித்த வேலை திட்டத்தினை மேற்கொண்டவர்களோ இதுவரை காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யவில்லை. இந்நிலையில் எமது கட்சியின் உறுப்பினரான கிருபா இந்த மயானத்தின் நிர்வாகத்தில் ஒரு உறுப்பினராகவும் காணப்படுகின்றார். அந்த வகையில் இச்சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யுமாறு அவருக்கு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். பிரதேசமானது அண்ணளவாக 600 தமிழ் பொதுமக்கள் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட இடமாக சொல்லப்படுகின்றது. கிருசாந்தி படுகொலை வழக்கில் குற்றவாளியாக தீர்ப்பு வழங்கப்பட்ட நபர் தெரிவித்த தகவலில் இந்த செம்மணி சம்பவங்கள் அம்பலமாகின. அந்த வகையில் அவர் 10 இடங்களை கூறிய நிலையில் அவற்றில் 2 இடங்களில் மாத்திரமே தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஏனைய இடங்களில் கணிசமான அளவு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக சந்தேகிக்க தோன்றுகிறது. இந்த மயானத்தில் கடந்த 2011ஆம் ஆண்டு காலப்பகுதி வரை ராணுவத்தின் முகாம் அமைக்கப்பட்டு காணப்பட்டது. அங்கு இறந்தவர்கள் புதைக்கப்பட்டதாக கூறப்பட்டால் தற்போதுள்ள தகன மேடைக்கு கிழக்கு புறமாகத்தான் புதைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 1970ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து பேணப்பட்டு வந்த ஆவணங்களில் இருந்து பெறப்பட்ட உத்தியோகபூர்வ தகவல்களின் அடிப்படையில் இந்த மயானத்தில் தற்போது புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பகுதியில் எவரும் புதைக்கப்படவில்லை. ஆகவே இந்த மனித புதைகுழி குறித்து தீவிரமாக ஆராய்வது முக்கியமானதொன்றாகும். செம்மணி படுகொலைகளின் தகவல்கள் அம்பலமாக்கிய நிலையில் அது தொடர்பான விசாரணைகள் முடிவு பெறாத நிலையில் தான் இந்த புதைகுழியானது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதென தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் பிரதமர் பங்கேற்ற கூட்டத்தில் விடுவிக்கப்படாத வலிவடக்கு காணிகள் தொடர்பாக காணி உரிமையாளர் கேள்வி கேட்டதால் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. பிரதமர் ஹரணி அமரசூரிய பங்கேற்ற தேசிய மக்கள் சக்தியின் உடுவில் தொகுதி மக்கள் சந்திப்பு ஏழாலை ஏழுகோவிலடியில் நேற்று மாலை இடம்பெற்றது. நூற்றுக்கணக்கான மக்கள் கூடிய குறித்த சந்திப்பில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி, யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளரும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினருமான கபிலன் உள்ளிட்ட சிலர் உரையாற்றினர். இறுதியாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வேலை திட்டம் தொடர்பில் உரையாற்றினார். உரையில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் காணி விடுவிப்பு, அரசியல் கைதிகளின் விவகாரம், காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் உள்ளிட்டவை தொடர்பாக பிரதமர் எதுவும் தெரிவித்திருக்கவில்லை. இந்நிலையில் பிரதமர் உரையாற்றிவிட்டு மேடையிலிருந்து இறங்கி மக்களை சந்திக்க அருகில் வந்தார். இதன்போது பிரதமரை சந்தித்து தமது பிரச்சினைகள் தொடர்பாக பேச காத்திருந்த காணி உரிமையாளர் ஒருவர் பலாலி பகுதியில் காணிகள் விடுவிக்கப்படாதிருப்பது
தொடர்பாக தனது ஆதங்கத்தை பிரதமரிடம் நேரடியாக தெரிவித்தார். இதன்போது பிரதமர் ஏனையவர்களுடன் பேச சென்றபோது குறித்த காணி உரிமையாளர் உங்கள் அரசியலுக்காக எங்களை பயன்படுத்த வேண்டாம் என தமிழ் மற்றும் சிங்கள மொழியில் தெரிவித்தார். இதன்போது பிரதமரை சூழ்ந்திருந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் குறித்த காணி உரிமையாளரை அங்கிருந்து அகற்றியதுடன் அதனை காணொலி எடுத்த ஊடகவியலாளர்களுடனும் முரண்பாட்டில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து பிரதமர் ஹரணி அமரசூரிய பாதுகாப்பு அதிகாரிகளால் அங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தினசரி ஊடக சந்திப்புகளை நடத்த தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அடுத்த வாரம் முதல் குறித்த ஊடக சந்திப்புகளை நடத்தவும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இந்த ஊடக மாநாடுகளில் பங்கேற்பார்கள் என்று கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அந்த கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செவ்வாய்க்கிழமை ஊடக சந்திப்புகளில் பங்கேற்பார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை புதன்கிழமைகளில் உள்ளூராட்சி பிரதிநிதிகள் சங்க உறுப்பினர்களாலும் மற்றைய நாட்களில் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல்வேறு அமைப்புகளாலும் ஊடக சந்திப்புகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பலவீனங்களை கண்டறிந்து அவை குறித்து பொதுமக்களுக்கு தெரிவிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணியில் காதலர் தினத்தை முன்னிட்டு காதலர்கள் வீதிகளை அசுத்தப்படுத்தியுள்ளனர். பிப்ரவரி 14 காதலர் தினம் கொண்டாடப்படும் நிலையில் நேற்று முன்தினம் இலங்கையின் பல்வேறு இடங்களில் காதலர் தினம் களை கட்டியது. இதன் ஒரு பகுதியாக வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி பகுதியில் வீதிகளில் காதலர்கள் தங்களது பெயர்களை எழுதியதுடன் வீதிகளையும் அசுத்தப்படுத்தியுள்ளமையை அவதானிக்க முடிகின்றது. இவ்வாறு வீதிகள் அசிங்கப்படுத்தப்பட்டமை தொடர்பில் பலரும் தமது விமர்சனத்தை வெளியிட்டு வருகின்றனர். அதானி இலங்கையில் காற்றாலை மின்திட்டங்களை கைவிட்டதன் மூலம் இந்தியா இலங்கையை கைவிட்டதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு பிளவ வீதியில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் இலங்கை சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய நிறுவனமான அதானி குழுமம் காற்றாலை மின்திட்டத்தை கைவிட்டு நாட்டை விட்டு வெளியேறியுள்ள நிலையில் அவர்களுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்க அரசு தயாராகி வருகிறது என இது தொடர்பில் தெரிய வருகிறது. இதேவேளை இலங்கையில் திட்டமிடப்பட்ட $1 மில்லியன் காற்றாலை மின்திட்டத்திலிருந்து அதானி கிரீன் எனர்ஜி விலக முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த விடயம் குறித்து அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் தற்போது இலங்கை முதலீட்டு சபைக்கு அறிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.